chapter 26 verse 24. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். Genesis 26 verse 24. And the Lord appeared to him the same night and said, I am the God of your father Abraham. Do not fear, for I am with you. I will bless you and multiply your descendants for my servant Abraham's sake. God of multiplication. Because for your father Abraham's sake. What did Abraham believe? He came behind me. Because you are his son, I will bless you. So God is sitting here because you believe God's word. Well, you are left tradition listening to God's word. Because you listen to God's word. Because you believe God's word. Because you believe God's word. You might have weaknesses. You might have weaknesses. But say for your father's sake, I will bless you. For your sake, you will be fine for generations to come. Very, very blessed. Because if you are a child, because if you are business, because if you are children, because if your friends are blessed, you say friends are blessed. Because you are found to blessing. A blessing is inside you. Whatever you do this year will go to the very top. How many believe this? But do you believe this? Genesis 34 verse 1. தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், பலுகி பெருகுவாயாக. 11 வாசிங்க. நீ பலுகி பெருகுவாயாக. Genesis 34 பலுகி சொல்லிட்டு போ. அல்லேலூயா. Be fruitful, multiply. நீ சொன்னபடியாகும். நீ சொன்னபடியாகும். ஒரு கஷ்டம் அவன் ஒண்ணும் முடியாம படுத்து இருக்கலாம். பாக்கற பார்த்து பலுகி பெருவாய் 10 வாட்டி சொல்லிட்டு வா. அல்லேலூயா. If he is sick on his bed, say be fruitful, multiply, you be fine. செத்தவர் உயிரோடு எழுப்புறது இயேசுவின் வார்த்தை. So God Jesus word. அந்த இயேசு உனக்குள்ள இருக்கிறார். That Jesus is inside you. செத்து போன லாசரு அவன் ஒண்ணு காது கேட்காது ஒண்ணும் கேட்காது. அந்த பாடி பார்த்து கேக்குறாரு, லாசரு வெளியே வா ஒரே வார்த்தை தான் வெளியே வந்துட்டான். One word is Lazarus come out. That body couldn't hear, but still he said Lazarus come out. சொல்லி உனக்கு நீயே சொல்லிக்கோ. Say to yourself. எல்லாரும் பிரான்சிஸ் நீ பலுகி பெறுவடா டெய்லி பேசு. அல்லேலூயா. Every keep speaking blessing will be increasing, you will increase, you multiply. நான் கண்ணாடி முன்னாடி நீ என்ன பார்த்துட்டே நீ சாதாரண ஆளுடா, நீ பலுகி பெறுவடா அப்படி ஆயிடும். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லு. வீட்டுல போய் நின்னுட்டு பாரு. ஆமென். கண்ணாடிக்கு முன்னால போய் பாரு. கண்ணாடிக்கு முன்னால அது முன்னால உருவங்க தெரியும். You see a creature. அந்த உருவத்தை பார்த்து பேசு. The creature will speak. அது ஒரு பேரை சொல்லி பேசு. Say your name and speak. ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லு. Say you're very beautiful. நேத்து சில சொல்றாங்க என்ன ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்றாங்க. இவர் 7 வயசு சொல்ல முடியலங்கிறாங்க. ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்குங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு புரியல. நான் கண்ணாடியில் பேசி வெளியில வருது. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை வாசிக்கிறீங்க? நான் ஜோக்கு சொல்லுங்க. அது சொன்னதை சொல்றேன். நேற்று ஒரு அம்மா போன் பண்ணி சொல்றாங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கிறீங்கிறாங்க. ரொம்ப என்ஜாய் இருக்கிறீங்க. ஒரு 7 வயசுல சொல்ல முடியாதுங்கிறாங்க. என்ன நடக்குது? கண்ணாடி முன்னால பேசு. ரொம்ப அழகா இருப்படா. பாட்டு எல்லாம் ரொம்ப இனிமே பாடுன்னு சொல்லு. நீ தாண்டா காண குயில பேசிக்கோ. அல்லேலூயா. நீ இனிமையாக காணம் பாட போறேன்னு சொல்லு. இதுவரை கழுவு மாதிரி கத்திருப்ப, இன்னும் நீ பாடி இனிமையா வந்துடும். எல்லாத்திலையும் பெருக்கும். ரொம்ப அருமையா பாட போற, நீ அருமையா ஊழியம் செய்ய போற, ரொம்ப ஆசீர்வாதமா இருக்க போற. நான் எனக்கு சொல்ல தெரியல, உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று பேசிட்டே ரொம்ப நல்லா இருக்கு சொல்ல சொல்லுவேன். தேவனுடைய பிள்ளை ரொம்ப எனக்கு ரொம்ப டாப்ல போக போறேன். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அதை சொல்றாரு யாக்கோபு சொல்ற நீ பலுகி 35
11 என்ன திருப்பி வாசிங்க. தேவன் அவனை நோக்கி நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வ வல்லமை தேவன், சர்வ வல்லமை தேவன், நான் உனக்குள்ள இருக்கிறேன், நான் உன்னை விலகவே மாட்டேன், பெரிய ஆளாக போய் விடவே மாட்டேன், சர்வ வல்லமை தேவன், சர்வ வல்லமை காட்டுவதற்கு நான் விடவே மாட்டேன். இந்த வருஷத்துல தேவனுடைய சர்வ வல்லமை வாழ்க்கையில் வெளிப்படுற விரைக்கும் ஒரு உலகம் மட்டும் தூங்க மாட்டேன் வெளிப்படுகிறேன். shows how almighty he is. அவன் சொல்ற சர்வ வல்லமை தேவன், I'm God in நான் உனக்குள்ள இருக்கிறேன், சர்வ வல்லமை உங்களை வெளிப்பட போகுது. my mighty my power is going to manifest. சர்வ வல்லமை உன் பிசினஸ் வெளிப்பட போகுது. Power is going to manifest in your business. சர்வ வல்லமை உன் குடும்பத்தில் வெளிப்பட போகுது. Power is going to manifest in your family. ஆமென் சொல்லுங்க. நான் சர்வ வல்லமை தேவன், I'm God in mighty. நான் சர்வ வல்லமை தேவன். might am inside you. பரவலமா இருக்கலாம். Although you are சர்வ வல்லமை தேவன், சர்வ வல்லமை உங்களை வெளிய போகுது. power is going to manifest. சர்வ வல்லமை உயர்த்த போகுது. சர்வ வல்லமை உயர்த்த போகுது. My power is going to மாற்ற போகுது. make you a great person. பிள்ளைகளை பற்றி யோசிச்சு கொண்டிருக்கிறேன், பிள்ளைகளை பற்றி சிந்திச்சு கொண்டிருக்கிறேன், எனக்கு யாரையும் நினைச்சு கொண்டிருக்கிறேன். நான் உனக்கு சொல்லுகிறேன், நான் சர்வ வல்லமை தேவன், நான் உனக்கு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்காக இருக்கிறேன். சர்வ வல்லமை உயர்த்தும். My power will exalt you. ஆண்டவரின் அதிசயங்களை காண போறேன். You see wonders. இதுவரை இல்லாத அதிசயத்தை காண போகிறேன். Wonders that you haven't seen before. அந்த நாளில் இருந்து பெற முடியாத அதிசயத்தை காண போறேன். Wonders you haven't seen from your birth. See amen. ஆமென். அலங்கார வாசல்ல இருந்த மனுஷன் பிறந்த நாளில் சப்பாயா இருந்த மனுஷன் அன்னைக்கு அவன் எந்திரிக்கிறான். The man who was laid on his feet at the beautiful gate, he left and walked that day. ஈஸ்வரால பிறந்த நாளில் இருந்த சப்பாயா இருந்த மனுஷன் வார்த்தை பட்ட உடனே வார்த்தைகள் துள்ளி குதிச்சு எந்திரிக்கிறான். He was laid from his mother's womb, but when he heard the word, he left and walked. இதுவரை இல்லாத அதிசயத்தை ஆடுகளை காண போறேன். But you see wonders you haven't seen before. குதிச்சு முன்னேற போறேன். You're going to leap and go forward. நான் சர்வ வல்லமை தேவன். So when you say I'm God Almighty, I'm God Almighty, இந்த வல்லமை வாழ்க்கையில் வெளிப்படுவோம் நான் யார் என்று தெரிய போகுது. you're going to know who I am. My power will manifest in your life. தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென் சொல்லு, லைக் பண்ணு, நிச்சயமா சர்வ வல்லமை வெளிப்படும். சர்வ வல்லமை தேவன் சொன்னாரு. God said I am God Almighty. He said that to Abraham. சொன்னவர் உயர்த்தினாரு. He said and exalted him. சொன்னவர் உயர்த்தினாரு. He said and exalted him. சொன்னவர் எனக்குள்ள உங்களிடம் வாசம் பண்றாரு. God is supposed to live inside you and me. நம்ம ஓடாம கெடுத்தது பிரசவம் பண்ணி கேட்டுட்டாங்க. They spoiled it because they spoiled it to ensure you are not குப்பை நீ தூசி கழுதியில அபாத்திரமா இல்ல, நீ அபாத்திரம் சொல்லாத, நீ பாத்திரவான். They say you are a dust, you are a worm, you are not worthy. Don't say I am not worthy. You are worthy because of Jesus. நீ பாவியா என்ன இறக்கமாயிரும், பாவியா என்ன நீ பாவி இல்ல, உன் பாவம் 2000 வருஷம் சுமந்து தீர்த்துட்ட, நீ பாவி அல்ல. Don't say I am a sinner, have mercy on me. Don't say I am a sinner, have mercy on me. You are not a sinner. Your sins were taken away 2000 years ago. நீதி விட்டு இருக்கிறேன். You have God's righteousness. You are righteous. You are a righteous man. பரவோல செலுத்தி கேள்வி போல வளருவேன், தன்னை போல செலுத்தி கேள்வி வளருவேன். The first of the Lebanon. நான் ஒரு வளர்ச்சி நாண்டு, நான் ஒரு புகழ்ச்சி நாண்டு, இந்த ஆண்டு மெய்பொழி ஆண்டு, ஆண்டு சர்வல்லமை உனக்குள்ள சர்வல்லமை சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக. சர்வல்லமை தேவனுடைய வேலை என்ன? What is God Almighty's work? நீ பலுகணும் பெருகணும். He wants you to be fruitful. பலுகணும் பெருகணும். You should be fruitful and அனுபவிக்கணும். you should enjoy. ஆண்டு அனுபவிப்பேன். This way you enjoy. You enjoy it. நல்ல உடுத்த போறேன், நல்ல கோட் ஷூட்டோட வரப்போம். நானும் சொல்லிடுறேன். அதுக்கு ஓவர் கோட் போட போறீங்க. ஓவர் கோட் சொல்றாரு, காட்டு புஷ்பத்தை உடுத்துறாங்க. சாலமோட அற்புதமே உடுத்தினாராம். சாலமோனோட அற்புதம், காட்டு புஷ்பத்தை உடுத்தினது சாலமோனோட அற்புதமா அந்த புண்ணை உடுத்தினாராம். The one who clothed the lilies of the valley, he said he clothed the lilies of the valley better than Solomon. சாலமோனோட பெரிய சர்வவல்லமையும் உனக்குள்ள இருக்கு. The Almighty God greater than Solomon is inside you. சாலமோன் ஆசீர்வதிச்சாரு, உண்மை இல்ல. He blessed Solomon, but he was not inside Solomon. பாவத்துல தோத்துட்டான். He went inside sin. நீங்க பாவத்துல ஜெயிக்கிறீங்க. Now you overcome sin. ஆமென் சொல்லுங்க. Say amen. ஆமென் சொல்லுங்க. சர்வவல்லமை எனக்குள்ள இருக்கு. The God Almighty is inside me. என்னை பலுகி பெருகிற எனக்குள்ள இருக்கு. He increases me. He's making me fruitful. நீ கண்டிப்பா சொல்லு, நான் பலுகுவேன் பெருகுவேன்.
கண்ணாடிக்கு போ. மூஞ்சில முன்னே மொழி. ஏன்னா உன் சரீரத்தை தேவனுக்கு கற்பனை பண்ணு. நீ சொல்லு, நீ பழகி பெருவேடா, இன்னும் ஃபுல்லா நீ பெருவேடா, ரொம்ப பெருவேடா, ரொம்ப நல்லா இருப்படா, ரொம்ப சந்தோஷமா இருப்படா, நீ ஆசையோட நீ தேவை தேடி வருடா, நல்லா வருடா, நீ உட்கார்ந்து ஜாலியா இருடா. ஆமென். உன் கண்ணாடி நீ போய் சொல்லு வரும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இதுதான் ரகசியமா? ரகசியமே தான். பேசி பேசி பெரிய ஆள் ஆயிட்டு பேசி பேசி பேசிக்கிட்டாரு. எனக்கு எப்படி மாறிச்சு? பேசி பேசி வெறுமை எப்படி மாறிச்சு? பேசி பேசி செத்த உடல் எப்படி எழுதுனா? பேசி பேசி வாழ்க்கை மாற்றம் எப்படி? பேசி பேசி. ராத்திரி 12 மணி 11 மணி வரைக்கும் 12 மணி ஆச்சு. 4 மணிக்கு வர்றது சுறுசுறுப்பு வருது. 4 மணிக்கு சுறுசுறுப்பு இல்லை, பேசல. Why are some people lazy? Because not speaking. சுறுசுறுப்பு வந்துடும். பேசணும். பிசினஸ் பண்ண ஆற்றல் எப்படி வருது? How do you get the power to do பேசி பேசி. You speak. ஆசீர்வாதம் எப்படி வருது? How do you get the பேசி பேசி. You speak. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? சில எடுக்கிறவங்க பேசி போய் துட்டடிப்பாங்க. அடுத்த அது வேற ஆவி. Try to get money. அது வேற ஆவி. அது வேறு கிறிஸ்து. அது வேறு சுவிசேஷம். ஏமாறாங்க. பேசி பேசி உங்கள்கிட்ட வாங்குறது இல்ல, பேசி பேசி கொடுக்கணும். ஒரு ஊழியக்காரனா கொடுக்கிறாரு. பைபிள் சொல்லி நாங்க பால் கொடுக்கிற தாய். ஒருத்தர் இலவசமா சாப்பிடுறது இல்லை. எனக்குள்ள இருக்கிறதுனால நான் உனக்கு கத்துக் கொடுக்குறேன். அப்ப நான் கத்துக் கொடுக்கறதுனால முதல்ல நான் பெருக்கத்தை இருந்தா தான் உனக்கு கத்துக் கொடுக்க முடியும். I can teach you only if I experience it increase first. படிச்சுட்டு பேசுறதுன்னு அர்த்தம். நிறைய படிச்சுட்டு பேசுவாங்க. அது சினிமால டயலாக் மாதிரி. It's like the dialogue in this. டயலாக் சூப்பரா இருக்கும். The dialogues will be super. நல்ல டயலாக் பேசுவாங்க. They speak good dialogue. நீ ஆன்னு பார்த்து பண்ணுங்க. You be mesmerized. அது வேலைக்கு ஆகாது. That doesn't work. இருபத்தி நிறைவான வாய் பேசுது. The mouth speaks from abundance. அதனால கொடுக்க முடியுது. That's why we're able to give. பவுல் சொல்றாரு, நாங்க ஒருவருக்கும் இலவசமா சாப்பிடல. So Paul said, I do not eat from anyone freely. எதுவும் போயில வேலை செய்து ஒரு அனாயிட்டி இருந்துச்சு. There was an anointing for him to work day and night. அனாயிட்டியில கொஞ்சம் முடியலப்பா, என்னால முடியலப்பா அப்படி சுருண்டு படுத்துருவாங்க. Some people don't have anointing, they'll say, I'm not able to do this, I'm not able to do that, they'll curl up and they'll sleep. கொஞ்சமா அங்க வலிக்குது, இங்க வலிக்குது, பையன் கொடுத்து காலம் கூட ஒரு கையை கூட அங்க வலிக்குது, இங்க வலிக்குமா? It's hurting, they'll call the son and say, can you massage here, can you massage there for me? அனாயிட்டி வேலை 24 hours வேலை செய்ய முடியும். உனக்குள்ள அபிஷேகம் இருக்கிறது. சாதனை நாண்டா இருக்க போகுது. சாதனை நாண்டு, வெளிப்படுகிற ஆண்டு, பேச்சில கீர்த்தில மகிமையில சேர்ந்திருக்கிற ஆண்டு, தேவதையை பெறுகிற ஆண்டு, இடமெல்லாம் நதி பாயிற ஆண்டு. எந்த ஊருக்கு அதிசயம் நடக்கும். எந்த மனுஷோடு பேசுறது அவருக்கு அதிசயம் நடக்கும். நீ பிசினஸ் பண்ண கூட அதிசயம் நடக்கும். நேற்று ஒரு கடையில் சின்ன ஸ்க்ரூ வாங்க, ஒரு சின்ன ஸ்க்ரூ, ஒரு 50 பைசா ஸ்க்ரூ. ஆனா பேசிட்டே ரொம்ப ஆளாயிட்டு இல்லையா? பேசிட்டே இருக்கும் அந்த இடமே ஆண்டு ஏற்றுக்கிட்டாரு. எங்க போன இப்ப சகோதர சாட்சி என்ன சொன்னா, பேசிட்டே இருந்தே ஏன்னா வாயில் என்ன இருக்குது, வாயில் என்ன இருக்குது, உன்னால பேசாம இருக்க முடியாது, உன்னால பேசாம இருக்க முடியாது, மௌனமா இருக்க முடியாது. உனக்கு ஒரு ஆசீர்வாதம் அனலா இருந்துட்டே இருக்கலாம், எங்க போனாலும் பேசுவேன். ஆனா சரீரம் பழகி என்னவாசி பழகி பழகி பெறுவேன், பழகி பெறுவேன். நம்புறீங்களா? இதை பழகி பெறுவேன். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? 1 சொல்லிட்டு போனா 12 வருஷம் வாசிங்க. 1 சொல்லிட்டு 3:12 போங்க. எத்தனை விசுவாசி? ஆமீன். அன்புல நீங்க பெருகி போறீங்களா? ஓவரான அன்பு காட்ட போறீங்க. அன்பு வச்சாலும் அடுத்த காசுல ஆட்டைப்பட மாட்டோம். கொடுக்கிறது
அன்பினாலே கொடுக்கலாம். நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்பு கோப்பாய், நாங்கள் உங்களுக்கு அன்பு கோப்பாய், நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் ஒருவர் வைக்கிற அன்பிலும் மற்றெல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்து, கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைக்கவில்லை, அன்புல பெருக போறீங்க. கசப்புல பெருகிட்டாங்க நிறைய பேர் கசப்பு, வெறுப்பு, வைராக்கியம் இருக்கிறது. நான் அன்பு வச்சு சத்தியம் இலவசமா கற்றுக் கொடுக்கிறேன். நான் உங்களுக்கு 10 காசு வாங்காம இலவசமா சொந்த பணத்தை போட்டு சொல்லிக் கொடுக்கிறேன். அதே போல நீங்களும் அன்புல பெருக போறீங்க. நிறைய பேரை நீ அன்புனால வசப்படுத்த போறீங்க. இந்த அன்பு 5:5 என்ன சொல்லுது? அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே ஊட்டப்பட்டது. அகாபி அன்பு எனக்கு நேசிக்க முடியாத நேசிக்கிறேன், நேசிக்க தகுதி இல்லாத நேசிக்கிறேன், உறவுகளை நேசிக்கிறேன். நான் யாரு மேலே கசந்து கொள்ள மாட்டேன். நேசிக்கப்படினால யாருடைய பணத்தை ஏமாற்ற மாட்டேன், யாருடைய பொருளை அபகரிக்க மாட்டேன், காணிக்கைகள் பேர்ல வாங்க மாட்டேன். தேவன் பலியும் காணிக்கை ஒழிச்ச பிறகு ஒழிச்ச பிறகு அதை நான் திருப்பி கட்ட மாட்டேன். தேவன் இடிச்சு போட்டது மறுபடியும் கட்ட மாட்டேன். தேவன் இடித்து போட்டதை நான் மறுபடியும் கட்ட மாட்டேன். டாப்பான ஆண்டா இருக்கும், எல்லாருக்கும் நம்பரா இருப்பேன். எல்லா பிரச்சனையும் காரணம் அன்பில்லாத தன்மை. நீ அன்பு பெறுகிறாய், அன்பு பெறுகிறாலும் குடும்பம் டாப்ல போயிடும். மனைவி நேசிப்பேன், சரியாலாட்டவும் நேசிப்பேன், போராட்டம் கூட நேசிப்பேன், கூட நேசிப்பேன். ஒரு நாள் ஒரு சோதனை வரும், மனைவி காட்டு கொடுக்காம சோறு போடாம இருப்பா, அப்பதான் சோதனை, அந்த சோதனை பாஸ் பண்ணிட்டு வருவேன். Your wife not give any food or coffee, but that you will pass the test. How much you believe? Amen. I got caught with one day. I just won't go home. Don't go over giving coffee or food. Believe that. ரெண்டு பேருக்கு நான் ரெண்டு பேருக்கு கொலோசியர் 2:7 வாசிக்கிறேன். கொலோசியர் 2:7 வசனம் வாசிங்க. போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு, என்ன சொல்லுங்க, விசுவாசத்தில் உறுதிப்பட்டு, விசுவாசத்துல உறுதிப்பட்டு, விசுவாசத்தில் உறுதிப்படுகிறேன். நான் ஆண்டுடைய வார்த்தை விசுவாசிக்கிறேன், எனக்கு விசுவாசிக்கிறேன், உறுதியாக இருக்கிறேன். நாமத்திலே வியாதிகளாம் சோமாக்கிற ஆண்டவர் எனக்கு இருக்கிறபடினால எனக்கு வியாதி இல்லாத ஆண்டை டிக்ளேர் பண்ணுகிறேன். சொல்ல வேண்டும், ரொம்ப நல்லா இருப்பேன். விசுவாசத்தில் உறுதிப்படு, வார்த்தை விசுவாசி, உணர்ச்சி சார்ந்து வாழாது. டாக்டர் சொன்னான், தேவையே இல்லை. விசுவாசத்தில் உறுதிப்படுறேன். புதிய வழி வைத்திருக்கிறார், வனாந்தரத்தில் வழி உண்டாக்குறார், உங்களுக்கு அதை உடைக்கிற ஆண்டவர், இரும்பு தாழ்பாலை முடித்து பொக்கிஷம் பொதுவு கொடுக்கிற ஆண்டவர், பொக்கிஷம் பொதுவு கொடுக்கிற ஆண்டவர், மகிமை நம்பிக்கையாக நான் பேசுகிறேன், விசுவாசிக்கிறேன், ஆகையினால பேசுகிறேன், விசுவாசித்தேன், ஆகையினால பேசுகிறேன், விசுவாச ஆய்வு உள்ளவனாக பேசுகிறேன், விசுவாச ஸ்பிரிட் உள்ளவனாக பேசுகிறேன். ரொம்ப டாப்ல பார்த்து சொல்லி ரொம்ப நல்லா ஆயிடுவேன். அவனுக்கு சொல்லி அவன் பார்த்து நல்லாடு 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 சொல்லிட்டு அவன் ஸ்கூல்ல நம்பர் 1 ஏன்னா அவன் வாத்தியாரோட நல்லவனா மாறிடுவான். விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஆசிரியர் என்னோடு தன்னிலும் பெரிய இல்லாதபடினால என்ன வாசிச்சோம், தன்னிலும் இல்லாதபடினால தனது பேரில் தானே ஆணையிட்டு நிச்சயமாக
ஆசீர்வதித்து பிறகு பெருகப்படும். அதுதான் ஆரம்பம். Because there is no one greater than him, he swore on himself and said, in blessing or blessing, multiplying or multiplying. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? I want to believe that. நிச்சயமான ஆசீர்வாதம், நிச்சயமான பெருக்கம். Definitely be multiplying. ஸ்ரீநாமத்திலே இந்த கையில இந்த கரமாக இருக்கிறது. நிச்சயமான ஆசீர்வாதம், நிச்சயமான பெருக்கம், நிச்சயமான மகிழ்ச்சி, நிச்சயமான ஒழுங்கு. ஸ்ரீநாமத்திலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். தேவனுடைய சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையை ஆசீர்வதிக்கிறார். ஸ்ரீநாமத்திலே என் கண்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறது. என் காதுகள் ஆசீர்வாதமாக இருக்கும். என் கண்கள் ஆசீர்வாதமாக தேவையில்லாத காரியம் பார்க்க மாட்டேன். என் காது ஆசீர்வாதமாக இருக்கும். தேவையில்லாத காரியம் கேட்க மாட்டேன். சீரியல் பார்க்க மாட்டேன். தேவையாக உட்கார மாட்டேன். ஆமென் சொல்லு. ஆமென் சொல்லு. இவனுக்கு அப்படி ஆயிடும். பார்க்க மாட்டேன். வெட்டி கதை உட்கார, வீண் கதை உட்கார மாட்டேன். என்னை ஆசீர்வதிக்கிறேன். என்னை ஆசீர்வதிக்கிறேன். முடியிலிருந்து பாதவர ஆசீர்வாதம். சொல்ல முடி நல்லா வளர்ந்து சொல்லு. முடி வளருது. முடி கொட்டாது. நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். நாமத்திலே விசுவாசம் உறுதிப்பட்டு ஆசீர்வதிக்கிறேன். நல்லா வரும். சொட்டத்துல வராது. ஆமென் சொல்லு. ஆமென் சொல்லு. நீ சொன்னா சொல்லபடியாக வேலையிலையா நல்லா பயப்படாத. முடி கொண்டு பயப்படாத. வளரும் வளரும். ஆமென். ஒரு முடி கொட்டா 100 முடி வளரும். ஒரு ஆமென் சொல்லு. ஆமென். ஒண்ணு கொட்டா 100. பார்க்காத 100 சொல்லு. ஒரு அழிவு சொல்லி பார்க்கலாம். முடி கையில் தூக்கிக்கோ. கையில் வச்சுக்கோ. 100 விசாரித்து அப்படி ஆகும். விசுவாசத்தை உறுதிப்படு. ஆமா, ரொம்ப ரொம்ப அழகா இருப்பேன். ஆமா, நீ சொல்லிட்டு வா. உனக்கு அழகு மொத்தம் பார்த்து சொல்லுவாங்க. ரொம்ப அழகா இருக்கு. விசுவாசிக்கிறீங்க. அபிஷேகம் மாத்துது. அபிஷேகம் மாத்துது. அந்த சீனா மேல இறங்கி வந்தா மோசே முகத்தை பார்க்கும்போது ரொம்ப அழகாயிட்டான். உங்களை ஏற்று மற்றவங்க முகத்துக்கு முகம் கூட பார்க்க மாட்டாங்க. ஒரு ஆமென் சொல்லு. Others cannot even see your face. பார்க்க மாட்டான். They cannot see your face. முகத்தை பார்த்து பயப்படுவான். Look at the face in the பார்த்து பயப்படுவான். Look at the eyes in the அதையே சொல்லுங்க. நான் பதிவு செய்யறேன். ஒன்னு உரைச்சு பார்க்க மாட்டான். பார்த்தோன்னு பயப்படுவான். முகத்தில் அபிஷேகம் இருக்கிறது. சூழ்ந்திருக்கிறார். பிசினஸ் வெற்றியா இருக்கும். முகத்துக்கு முகம் பேச மாட்டான். தலை குனிஞ்சு நிற்பான். உதிக்க ஒளியெடுத்து சாதி ராஜாக்கள் வருவாங்க. காலனில பணிவாங்க. வார்த்தையை பேசுறேன். உறுதிப்படு. ஆண்டு பெருக்கத்தின் ஆண்டு. ஓய்வின் ஆண்டு. நிகரில்லாத ஆண்டு. நிகரில்லாத வாழ்க்கை. நிகரில்லாத வாழ்க்கை. ஒப்பில்லாத வாழ்க்கை. எத்தனை விசுவாசிக்கிறேன்? ஆமென் சொல்லுங்களா? அதான் சொல்றாரு. நீ விசுவாசம் என்ன பண்ணணுமா? உறுதிப்பட்டு வார்த்தை விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதிலே பெருகுவீர்கள். இதே சொல்லி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வீட்டுல உட்கார்ந்து பிரச்சனை நினைக்காத. பிரச்சனை நினைக்காத. வெற்றி வெற்றி வெற்றி. எந்த காலம் மாம்ச உணர்ச்சி சார்ந்தே வாழக்கூடாது. என்ன வந்தாலும் வலிச்சா அந்த சுகம் 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 சொல்லிட்டு அவன் குடும்பத்தை பார்த்து ஆசீர்வதி. பார்த்து ஆசீர்வதி. ரொம்ப கோபம் வந்து ஆசீர்வாதம் பண்ணு. எரிச்சலை வந்து ஆசீர்வாதம் பண்ணு. நாமத்தை நாமத்தை உனக்குள்ள மாற்றத்துக்கு ஆண்டவன் சொல்லு. கோபப்பட்டு முறைக்காத. முறைக்காத ஆசீர்வதி. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? சரியா வேலை செய்ய ஆசீர்வாதம் பண்ணு. நம்பர் ஒன்னா இருக்கிறேன். சுறுசுறுப்பா இருக்கிறேன். ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கிறேன். நம்பர் ஒன்னா மாறு. சொல்லி ஆசீர்வாதம் பண்ணு. அடுத்த 4 மணிக்கு வந்துச்சிடும். ஆமென் சொல்லு. ஆமென் சொல்லு. வார்த்தையால வல்லம் இருக்குது. வார்த்தை வல்லம் இருக்குது. உனக்குள்ள இருக்கிறாரு. கோவில் இல்ல உனக்குள்ள இருக்கிறாரு. கோவில் கோவில் சொல்லி ஏமாந்து போகாத. வாழ்க்கை
கோயில கட்டாத வாழ்க்கையை கட்டும் சொல்லு யாரால இதனால வரும் ஒன்று மூணு வாசிச்சு முடிக்கலாம் சீக்கிரம் 2:1 வாசிங்க இந்த ஆண்டு நெய்மொழியில ஆண்டு கீர்த்தி மகிமையில நிறந்திருப்ப கீர்த்தி மகிமையில் நிறந்திருப்ப உண்டாகுது வாழ்க்கையா நெய் பொழிகிறது பைபிள் இருக்குது ஒவ்வொருத்தரப்படுவ பசிலை சுமப்ப விசுவாசிக்க போற விசுவாசி என்ன பண்ணும் பைபிள் இப்படி எழுதியிருக்குது ஒவ்வொருத்தரும் எழுதியிருக்குது வராது எழுதியிருக்குது ஆமேன்னு சொல்லி அட பிசாசே நீ சிறிய சுமந்து தீர்த்துட்டான்னு எழுதியிருக்குது ஒரு ஆமேன்னு சொல்லி நம்ம தசமா கொண்டு காணிக்கை கொடுக்கணும்னு சொன்னீங்க அட பிசாசே தேவனே எனக்குள்ளதான் இருக்கிறாங்க தெரியாதா ஒரு ஆமேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படி இல்ல பிசாசே கத்தரா இயேசுவின் கிருபையை அறிந்திருக்கிறேன்னு சொல்லாம நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன் என்ன ஐஸ்வர்யமாக எனக்கா தரித்தியம் தரித்திரத்தை அவர் சொல்லி தீர்த்துட்டாரு எனக்குள்ள இருக்கிறாரு கோயில் பிசாசை கோயில் இல்லை எனக்குள்ள இருக்கு ஆமேன்னு சொல்லு ஆமேன்னு சொல்லு வசனம் தீட்டா வரும் பிசாசு வசனம் பைபிள் எப்படி எழுதிருக்குது எப்படி எழுதிருக்குது நீதிமானுக்கு ஒரு கேடு வராது எழுதிருக்குது அப்பாலே போ ஆளு சாத்தான் இல்ல பேசுற பார்த்து அப்பாலே போ சாத்தான் அப்பாலே போ நல்லா இருக்கு சரியல்ல எனக்குள்ள இருக்கு சகோதரரே நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளா இருக்கிறோம். கடனாளியா இருக்கு ஏன்னா சத்தியம் நானும் கடனாளி கடன் பட்டிருக்கிறேன் ஏன்னா இதெல்லாம் சத்தியம் நல்லா இருக்கிறதுனால ஆமேன்னு சொல்லுங்க. எதுக்காக உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகிறபடினாலே வார்த்தை பேசுறது விசுவாசம் மிகவும் பெருகிற பார்த்து சந்தோஷப்படுறேன் ஆமேன்னு சொல்லுங்க. நீங்களாம் உட்கார்ந்து விசுவாசம் இந்த பேஸ்புக் மூலமா அத்தனை சொல்றேன் ஆச்சரியப்படுறேன் பெரிய மிகவும் மிகவும் பெரியதா சொல்லிட்டு இருக்கிறேன். காலங்காலத்தை பேச ஐயா 80 பேர் உங்க பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கிறாங்க ரொம்ப பெரிய ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குன்னு எதிர்பார்த்துட்டு போட்ட உடனே இங்கிலீஷ் போட்ட உடனே உடனே ரெடியா வந்துடுறாங்க ஆமேன்னு சொல்லி வெளிநாட்டுக்காரங்க ஆமேன்னு சொல்லு வார்த்தை பேசுறதால விசுவாசம் பெருமை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு தேவனை சேர்த்திருக்கிறேன். தேவனுடைய நான் பட்டது வீண் இல்லை பிரயாசப்பட்டு வீண் இல்லை உங்கள் விசுவாசம் என் வார்த்தையினால வசனத்துல பெருமையை பார்த்து நான் தேவனை சேர்த்திருக்கிறேன். விசுவாசம் பெருமைனால வாழ்க்கையும் குடும்பம் சொல்லி எல்லாவற்றிலும் பெருக்கத்தை நான் காண்பது எண்ணி நான் சந்தோஷப்படுறேன். எத்தனை விசுவாசம் இந்த ஆண்டு சத்துவம் இல்லாத சத்துவம் பெருக போகுது. ஒரு வசந்த வாசிங்க ஏசியா 40:29 வசந்த வாசிங்க ஏசியா 40:29 வாசிங்க ஒரு பெரிய பெருக்கத்திலே பார்க்க போறேன். எனக்கு திறமையே இல்லை ஹல்லேலூயா ஓடுவேன் 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 ஹல்லேலூயா ஆமா ஓடுவேன் ஓடு ஓடணும் ஹல்லேலூயா பேசணும் ஓடி பேசணும் ஹல்லேலூயா எது பேசுறீங்க ஓடுவா ஓடுவேன் எல்லாரும் சோர்ந்து போடுவோம் நீ வாரிப்புல ஓடணும் 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 2 ஓடி ஓடணும் அந்த முன்னால ஓடுவேன் ஆமே ரயில சொல்லி பார்க்கலாம் சொல்லு ஓடுவாய் ஓடுவாய் சத்தியம் இல்லாத வாசிப்பா. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலம் கொடுப்பார். சோர்ந்து போகிறவனுக்கு பலம் கொடுப்பு சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இந்த ஆண்டு சோர்ந்து போனா ஒரு பலம் கொடுக்கும்
and to those who have no might increase his strength. இந்த ஆண்டு எதை பத்தி சோர்ந்து இருக்காது. யாராவது வீட்டுக்காரப்பி சோர்ந்து உட்கார்ந்தா ஊக்கப்படுத்தி ரெண்டு ஆட்டாட்டி ஓடு சோர்ந்து ஓடுன்னு சொல்லு. அல்லேலூயா. Don't be discouraged. The husband is discouraged, sitting down, shake him and say, don't be discouraged. சில காதப்பி ரெண்டு ஆட்டாடியே சோர்ந்து போகாத ஓடு. நீ சோர்ந்து பலம் கொடுக்க ஆண்டு உழைக்கிறது. Say if a child is discouraged, shake his ears and say the God who gives you strength is inside you. நீ சோர்ந்து போட்டு கவலைப்பட்டு வீட்டுல அப்படியே அப்படின்னு உட்கார மாட்டேன். You will not be discouraged. You will not be sitting sadly in your house. ஒரு காலத்து அப்படியே உட்கார்ந்து 1 2 3 யோசிச்சு உட்கார்ந்துருப்பேன். Once upon a time we used to keep counting 1 2 3. I used to be very sad in the house. கை அப்படியே இதெல்லாம் போயிடுச்சு. அல்லேலூயா. All that is gone. இது யோசிக்க ஒண்ணு இல்லையே தேவை எந்திரிச்சு ஓடுறா. இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருப்பான், கணக்கு பட்டே இருப்பான். எல்லாம் மாறுது. சில வீட்டுல வந்து என்னடா எங்கேயோ திங்க் போயிட்டு இருப்பான். ஒரு ஆன்மன் சொல்லு சோகமா இருக்கிறாண்டு, பலம் கொடுக்கிறாண்டு, சாதனைனாண்டு ரிலீஸ் பண்றாங்க. சோர்ந்து போறவனுக்கு என்ன சோர்ந்து திருப்பி ஆசிமா சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து அவர் பலம் உன் பலம் இல்ல சோர்ந்துருவ ஓடுவாய் 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 ஓடிக்கொண்டே இருப்பான். 80 வயசானாலும் இளமையா இருப்ப. கண்ணு மங்காது, பார்வை மங்காது. அப்படி உட்கார மாட்டேன். அப்படியே சோர்ந்து போல அப்படியே பலன் புது பலன் புது பலன் புது பலன் புது பலன் டாப்ல போற. பேஸ்புக்ல யூடியூப்ல இருக்கிறவங்க யாரும் ஆன்லைன் சொல்றாங்களோ அப்படி ஆயிடும். ஆன்லைன் சொல்லு, லைக் பண்ணு, ஷேர் பண்ணு, கமெண்ட்ஸ் பண்ணு. ஆன்லைன் ஆண்டவர் என்று சொல்லு. நீ சொல்றபடி ஆகும். கமெண்ட் கொடுக்குறீங்க வார்த்தை நம்புனா லைக் பண்ணு. சொன்னபடி ஆகும். சொன்னபடி ஆகும். எத்தனை விசுவாசிகள் ஒரு மணி நேரத்துல 1000 விமர்சனம் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் எத்தனை விசுவாசி பெருக்கு உண்டு விசுவாசியும் அவர் பலம் கொடுக்கிறாரு. சோம் போனா சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகப்படாம எத்தனை விசுவாசி புது ஸ்ட்ரென்த் வந்துருக்குது. அடிக்கும் தண்ணி குடிக்க தண்ணியை குடிக்காம உட்காந்து பேசிட்டு இருக்கிறேன். ஒரு அண்ணில சொல்லி பார்க்கலாம். ஏன்னா எனக்கு தெரியுது பலம் வருது, பெரிய பொருளாதாரத்தை சம்பாதிக்க போற அடையும் போது வாழ்க்கையில பெருக்கத்தின் ஆண்டு வீடுகளை எல்லா பொருளும் பெருகி கிடக்க போகுது. நல்ல நிலையில் இருப்பேன், நல்ல வாழ்க்கை உண்டு, ரொம்ப நல்லா இருப்பேன். பலம் கொடுத்தது அவர் பலம், அவருடையது, அவரும் நீதியாக இருக்கிறார், அவரும் மீட்பாக இருக்கிறார், அவரும் பரிசுத்தமாக இருக்கிறார். வல்லமை ஒன்றுமே வெளியேற போகுது. பலம் கொடுக்கிறாங்க எங்கே இருக்கிறார்? என்ன சொல்லி மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள்ள இருக்கிறார். அவருடைய பலம் வெளியே வராது. அவருடைய பலம் வெளியே வர போகுது. நடக்க போகுது. அவர் பலம் வந்து சத்துவம் இல்லாத சத்துவத்தை ஒரு திறமையே இல்லப்பா. அந்த ஆண்டு தர வருவா நானும் வருவேன். ஒரு சாமர்த்தியம் இல்லப்பா. ஒரு சாமர்த்தியம் சார் சொல்றீங்களா? அப்படியாகும், அப்படியாகும். 9:7 வாசிக்கிறோம். அவருடைய கட்டத்தின் பெருக்கத்துக்கு அளவே கிடையாது, முடிவில்லை. தேவனால உண்டாகுது, உண்டாகுது. உடன்படிக்கை உடன்படிக்கை எங்கே வருகிறார்? கோவில்ல இல்லை, சர்ச்சில் இல்லை, யாராலும் பெருக்கும். உடன்படிக்கைன்னு சொல்லிட்டுனாலே எந்த சொல்லணும் அலையிலையா? உடன்படிக்கைன்னு சொன்னாலே ஆரம்பிச்சிடும். அப்போ ரசம் போடும் அலையிலையா? யாராலே பெருக்கும்? 9:7 வாசிக்க, 9:7 வாசிக்க என்ன வாசிக்கணும்? ஒரு வசந்த வாசிச்சோம். உடன்படிக்கை தேவன் உங்களோட இருக்கிறார். 9:7
அவர் என்ன சொன்னாரு? அது சொன்னார் சத்தியம் இல்லாத சத்தியத்தை பெருகு பண்ணுவேனாரு. இது என்ன சொல்றாரு? அவருடைய கத்துவத்துக்கு பெருக்கத்துக்கு முடிவில்லை. நோ எண்ட், ஆசீர்வாதத்துக்கு முடிவில்லை. ஆமா, எல்லாத்துக்கும் ஆசீர்வாதமா இருப்பேன். இல்லாத ஆசீர்வாதம் வாழ்க்கையில் இருந்து விட்டதில்லை. வாழ்க்கையில பிரச்சனை இருப்பது இல்லை. மாத்திர ஆண்டவர் சரியில்லை உனக்குள்ள இருக்கிறது. விலகுல கைவிட சொல்லலாமே, நீங்க சொல்லலாமே, கர்த்தரின் சகாயே வாழ்க்கையில் சகாயம் பண்ணுகிறது, என்னை பெருமை செய்கிறது, என்னை விருத்தியாக்குறது, என்னோடு இருக்கிறார்கள். நான் தைரியமா சொல்லலாமே, நாமத்திலே எனக்கு பெருக்கம் உண்டு. அது விசுவாசிக்கிறீங்க. சிலர் அவருடைய கத்துவத்தின் பெருக்கத்துக்கு அது சமாதானத்துக்கும் முடிவில்லை. நடுப்பகுதி வாசிக்கிறேன். என்ன வாசிக்கிறேன்னா, அது நியாயத்தை இறுதினால் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்திற்கும் அவருடைய சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியத்தை செய்யும். வைராக்கியம் தேவை. வைராக்கியம் செய்ய வைராக்கியமாக இருக்கிறார். உடன்படிக்கை உன்னோடு வைராக்கியமா பெரிய இந்த ஆண்டு தேவனுடைய வைராக்கியத்தை பார்க்க போல உயர்த்துவது மூலம் அநேகர் மத்தியில் உன்னை உயர்த்துவது மூலம் அவனுக்கு ஆஸ்வதிப்பது மூலம் சரி வல்லமை உண்மையில வெளிப்படுவது மூலம் வைராக்கியம் வெளிப்படுகிறது. என்ன முடியாது போல கடற்கரை மலை அளக்க முடியாது. அப்பாவாக மாறி அளவிட முடியாத பெருக்கம் உடன்படிக்கை ரத்தத்தால உண்டு. உடன்படிக்கை கடமை வளர்த்தோடும் உடன்படிக்கை யாருமே ஒதுக்கி வச்சிருக்கேன். தேவனுடைய உடன்படி எல்லாரும் அப்போ ஆயிடுச்சா? எல்லாரும் அப்பா வந்துருச்சா? ஆமென். எல்லாரும் அப்பத்தை எடுத்து வீட்டில் இருக்கிற அப்பத்தை எடுத்து செலவில்லாத சுவிசேஷம். சுவிசேஷம் என்றாலே செலவு கிடையாது. காணிக்கை கிடையாது, பலி கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. மொத்தம் வாங்குறாங்க. அது வேறொரு சுவிசேஷம், இது வேறு சுவிசேஷம். இலவசம் பட்டதை இலவசமாய் செழிப்பான். வார்த்தை எனக்குள் இருக்கிறான் நம்புறேன். சத்தியம் இல்லைன்னா சத்தியம் தரான் நம்புறேன். பெருகுவான்னு சொன்னதை எனக்குள்ள நம்புறேன். சாராவின் அடிப்பனாகி ஆகார ஆசீர்வதிச்சு அவன் மகன் துஷ்டா இருந்தாலும் அவனையும் பெருகி செய்யும் எனக்குள்ள இருக்கிறான்னு நம்புறேன். ஆகார் அவன் மகன் இஸ்மாயில் துஷ்டன். அவன் வந்து துஷ்டனையும் ஆசீர்வதிக்கிறான். எனக்குள்ள இருக்கிறாரு. என்னட்டு விலகிறது இல்லை. என்னட்டு விலகிறது இல்லை. ஒருபோது விலகிறது இல்லை. ஆமென் சொல்லுங்க. எதுவும் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. சத்தமா என்னட்டு விலகிறது என்னை கைவிடுவதே இல்லை. அதனால தான் எனக்கு விவாசம் இல்லை. ஏன் விவாசம் இல்லை? என்னட்டு விலகவே இல்லை. விலகினா உபாசம் போடலாம். மனதால விலகிட்டா உபாசம் போடு. 3 நாள் விலகி போனாரு. 3 நாள். Only 3 days. பாதவன் போயிட்டு வந்துட்டாரு. எங்கூட இருக்கிறாரு. விலகவே இல்லை. எங்கெல்லாம் உபாசம் போட்டு நடக்குது அங்கெல்லாம் ஏசிலன்னு அர்த்தம். அம்மன் சொல்லி பார்க்கலாம். ஏசி விலகிட்டாருன்னு கன்ஃபியூஸ் பண்றாங்க. நாம ஏசு இருக்கிறதுனால நமக்குள்ள இருக்கிறதுனால எல்லா நாளும் விரும்புகிறார். எல்லா நாளும் விரும்பு வீட்டை முடிச்சோட விரும்பு. ஆமாம். விசுவாசிக்கிறேன். ஆமாம். சரி, எல்லாம் திரும்பி போகலாம். 4 கத்தில் பெற்று கொண்டு காட்டி கொடுப்பான் ராத்திரியிலே சோத்திரம் பண்ணினார். அதை பிற்கப்பட வேண்டாம், அடிக்கப்பட வேண்டாம், அடிக்கப்பட்டார். நினைவு கூறும்படி வாங்கி புசியுங்கள். பாவம் தீர்ந்து ஒரு சாபனம் நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். எல்லாரும் புசிக்கலாம்.
எல்லாரும் புரியுங்க, வீடுல டிவியில பாக்குறவங்க புரியுங்க, செலவில்லாத சுவிசேஷம். ஆமென். எல்லாம் புரியுங்க. நீங்க அடிக்கப்பட வேண்டாம், ஒடுக்கப்பட வேண்டாம், யாரும் எனக்காக அழ வேண்டாம், யாரும் கண்ணீர் விட வேண்டாம். உயிர்த்தெழுந்தவரோடு கூட இருக்கிறேன். போஜனம் பண்ணின பின்பு அப்ப ரசத்தை எடுத்தார். இது உங்களுக்கு சிந்தப்படுகிற இரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கு. சிந்தி விட்டேன். நீ ரத்த சித்த வேண்டாம், ரத்த சாட்சியை மறிக்க வேண்டாம். ரத்த சிந்தினேன், பாவத்தை சுமத்தி விட்டேன். கற்றுக்கோ, நல்லா இருப்பேன், பாரம் இல்லாம இருப்பேன், கஷ்டம் இல்லாம இருப்பேன். ஏற்றுக்கோ, கற்றுக்கோ, உன் பாரத்தை நான் சுமந்து விடுவேன். மாற்றம் உனக்கு அடி இல்லை, சாட்சியம் மறிக்க முடியல. உங்களுக்கு சிந்தப்பட்ட ரத்தம் இயேசு எனக்கு ரத்தம் சிந்தி விட்டார். நான் ரத்தம் சிந்த வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்தோத்திரத்தோடு பானம் பண்ணலாம். எல்லாரும் நன்றியோடு கத்திர நன்றி செலுத்துறேன். இப்ப கத்திர கனம் பண்ற நேரம், கத்திர கனம் பண்ற நேரம். எப்படி கனம் பண்ணணும்? காசு கொடுத்து கனம் பண்ணக்கூடாது. கத்திர கனம் பண்ணணும், கத்திர ஏழு செஞ்ச நன்மையை கேட்ட பிரசங்கத்தை சொல்லி கத்திர கனம் பண்ணணும். கத்திர கனம் பண்ணுவோம், அப்படி கணிப்போம். அலையா எல்லாரும் கையை விட்டு கத்திர மையப்படுத்துங்க. தீஹாராபா கத்திராலா எல்லாம் நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. அலையா இந்த ஆண்டு ஆமா விசுவாசிகள் இது என்ன பிரசங்கம் கேட்டீங்க? தன்னிலும் பெரிய ஒரு இல்லாதபடினாலே, தன்னிலும் பெரிய ஒரு இல்லாதபடினாலே தனது குறித்த அடையாளம் விட்டு தனிமும் நிச்சயமாக உன் ஆசீர்வதித்து பெரிய பெருக பண்ணுவேன். Because you could find no one greater than him. He swore on himself and said, surely blessing I will multiply and I will multiply you. மகிமையும் புகழ்ச்சியும் கீர்த்தியும் நீ சர்வருக்கு பண்ணுவேன். I will increase you in fame, praise, name and honor. அப்புறம் என்ன கேட்டீங்க? வாழ்க்கையில பாலும் வேணும் உண்டா? And then what did he share? You know that you have honey in your life. குடும்பத்துல தொழில்ல பாலும் வேணும். In a family you have to honor. Now it's the time to honor. It's the time to honor. எப்படி கனம் பண்றீங்க? How do you honor him? காசு கொடுத்து கனம் பண்ணி அவமானப்படுத்தாதீங்க. Don't give money and insult him. கத்தரை எப்படி கனம் பண்ண போறீங்க? அவர் சொன்ன வார்த்தையை கைப்பற்றி கத்தரை மையப்படுத்துங்க. எல்லாம் கைப்பற்றி மையப்படுத்தாங்க. ஆமே 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 ஆமே. தேங்க்யூலா. இந்த வார்த்தை எல்லா கத்தரை சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் நன்றி 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 சொல்லுங்க. நன்றி சொல்லுங்க. கத்தரை கனம் பண்றீங்க, அவர் சொன்ன வார்த்தையா கனம் பண்றீங்க, அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க, ஆமீன் அங்கீகரிக்கிறீங்க. அதான் கத்தரை கனம் பண்றது. இலவசம் இலவசம் கொடுக்க போறீங்க, அதான் கத்தரை கனம் பண்றது. இயேசு பேரை சொல்லி காசு வாங்காம இருக்கீங்களே, அதான் கத்தரை கனம் பண்றது. ஆமீன் சொல்லுங்க. எல்லாரும் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இப்போ நாம விதைக்க போறோம். இது ஒரு விதை, பணம் கூட ஒரு விதை தான். விசுவாசம் காசு எடுத்து கையில வச்சுவாங்க, காசு எடுத்து வச்சு. ஆமாம் சில காசு இல்லாட்ட கூட பரவாயில்ல, கை ஒருமையான வச்சு. ஆமாம் ஆனா என்னடா சில பாதையில் எந்த பாதையில் என்ன தெரிய மாட்டேங்குது. தேடி தேடி பார்க்க சில சமயம் ரொம்ப டயர்டா இருந்திருப்பேன், ரொம்ப டயர்டா இருந்திருப்பேன், ரொம்ப பசியா இருந்திருப்பேன். நான் சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு நினைப்பேன். புட்டு இருக்காது, சட்டை கழட்டி பார்த்தா கத்தையா இருக்கும். நீங்கள் ஆசீர்வாதம் இருக்கு உங்களுக்கு தெரியல. கோடி கிட்ட கொஞ்சம் விதைக்க போகிறேன், மனைவி விதைக்க போகிறேன், வீடு தான் தேவனுடைய ஆலயம், நல்லா கவனிக்க போறேன் சொல்லுங்க. நாமத்தில் விதைக்க போகிறேன். என்ன நீ கரை கொடுத்து வாங்கிட்டீங்க, நான் உனக்கு சொந்தம், 100 மடங்கு எனக்கு சொந்தம். நாமத்தில் நீ கொடுத்து ஆசீர்வாதத்தை கொண்டு விதைகளை ஆசீர்வதிக்கிறார். நான் தாராளமா விதைப்பேன், கர்ம சகாயம் பண்ணுவேன், நாமத்தில் விதையை ஆசீர்வதிங்க, விதையை ஆசீர்வதிங்க, இதை பெருக வையுங்க. நாமத்தில்
ஆமென். எல்லாரும் வெளியே பாக்கெட் போடுங்க, உங்க பாக்கெட்ல போடுங்க. அல்லேலூயா. உங்க பாக்கெட்ல எங்க கொடுக்காதீங்க, வெளியில போய் விதைங்க. அல்லேலூயா. வெளியில போய் விதைங்க. ஆமென் சொல்லுங்க. வெளியில போய் விதைங்க. ஆமென். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஊழியக்காரன், நான் ஊழியக்காரன், விதைச்சிருக்கிறேன், எல்லாத்தையும் போட்டு விதைச்சிட்டு இருக்கிறேன். யாருக்கும் காசு வாங்கல, சப்போர்ட் வாங்கல, சோத்துக்கலாம தான் வந்தேன். சோத்துக்கலாம தான் வந்தேன். வசனம் உனக்கு வேலை செய்யுதா? வசனம் உனக்கு வேலை செய்யுதா? நானும் பெருமைப்படுத்துங்க. இப்பொழுது உங்களை எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பேசுங்க. தேசத்தை ஆசீர்வதிங்க, தமிழ்நாடு ஆசீர்வதிங்க, சொந்தக்காரர்கள் ஆசீர்வதிங்க, விரோதிகள் ஆசீர்வதிங்க. உடன்படிக்கை உனக்குள்ள இருக்கிறார். ஆசீர்வதிப்பு வந்து சதியால் தேவம் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். நாட்டை ஆசீர்வதிக்கிறேன். குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன். நாமத்தில் பெருக்கம் உண்டாவதாக, நாமத்தில் மகிழ்ச்சி உண்டாவதாக. மனைவி ஆசீர்வதிக்கிறேன், கணவரை ஆசீர்வதிக்கிறேன், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. யாராவது பிறந்தநாள் காண வந்தா, யாராவது கல்யாண நாள் இல்ல வரலாம். இயேசு நாமத்துல உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆமென். சபையாக ஆசீர்வதிக்க விரும்புகிறோம். ஆமென். எத்தனை விஷயம் யாரா இருக்கீங்களா? கல்யாண நாள், பிறந்த நாள், எதா இருந்தாலும் பிரேசிலால். ஆமென். இன்னைக்கு எல்லா நாளும் பிறந்த நாள் தானே, சந்தோஷம் வேற இல்லையா? எத்தனை சோத்திரம் பண்ணு, பிரேசிலா நன்றியோட சோத்திரம். இப்பொழுது நாங்கள் காட்சியம் பண்ண போகிறோம். லாஸ்ட் ஜெபம். பரலோக பிதாவே, இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வதிப்பு நீங்க சொல்லியிருக்கிறீங்க. எங்களுக்குள்ள இருக்கிறீங்க, எல்லாருக்குள்ள இருக்கிறீங்க, எல்லாரும் ஊழியக்காரா மாத்திருக்கிறீங்க. எல்லாரும் வல்லமையான ஊழியம் செய்கிறத நான் பார்த்து சந்தோஷப்படுறேன். நாமத்திலே புறப்பட்டு போகிறார்கள். ஊழியர்ல கால் வைக்கிறார்களோ அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். என்னென்ன தொழில் செய்கிறார்களோ அந்த தொழில பெருக்கம் உண்டாகிறார். இந்த ஆண்டு அபரிதமான பெருக்கம் உண்டாகிறார். ஆரோக்கியத்தின் ஆண்டாக பரிபூர்ண ஆரோக்கியம் உண்டு. எல்லா பலவீனம் மாறிவிட்டது, மாறிவிட்டது, உண்டாயிருக்கிறது. ஆசீர்வாதத்தை பேசுகிறேன், ஆசீர்வாதத்தை பேசுகிறேன். இந்த ஆண்டிலே இதுவரை இல்லாத அற்புதம் உண்டாகிறது. நிச்சயமான ஆசீர்வாதம், நிச்சயமான பெருக்கம் என்று சொன்னீரு. சொல்லப்பட்ட வார்த்தைப்படி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. நன்றாக இருப்பார்கள். எல்லாவற்றும் நல்ல நல்ல அறிவார்களாக நாமத்திலே கற்பனைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் எட்டாவது விதத்தில் உழைக்கப்படுவார்களாக. ஆண்டு அறிவிக்கிறேன், வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசைப்படுவார்களாக. வானத்து நட்சத்திரம் எண்ண முடியாது போல, கடற்கரை மணலை அளவிட முடியாது. சமாதானம் பெறுவதாக, சந்தோஷம் பெறுவதாக, 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 உண்டாவதாக. ஆசீர்வதிக்கிறேன். நாமத்தில் ஆமென். இது ஒரு ஜெபம் பண்ணி ஒரு ஆசீர்வாதம். ஒன்னு ஜெபம் பண்ணி யாரும் ஜெபம் பண்ண போறேன். பிரவேசலாம் என்ன பண்ணும்? சௌமக்களானும் 2 நிமிஷம் நம்ம ஜெபிப்போம். பேசலாம். சோத்திரம் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த அற்புதமான காலப்பகுதியில் உம்முடைய வார்த்தை தியானிப்பதற்கு எங்கள் சபை மக்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் ஒரு ஒதுக்கி தந்திருந்தபடியா நன்றி குறித்து ஜெபிக்கிறேன். வாசிக்கப்பட்ட அனைத்து வசனங்களும், துதிக்கப்பட்ட அனைத்து கீர்த்தனங்களும் யாவும், அதன் மூலம் வரக்கூடிய மையங்கள் யாவும் உமக்கே சேருவதாக ஆண்டவரே. For all the words we listen to, all the praises we give you, Father, we thank you, we give you all the credit to you, Lord. செய்த இந்த ஊழியத்தை நிமித்தம் வரக்கூடிய நன்மைகள் எல்லாம் இந்த
சபை மக்கள் அனைவருக்கும் நான் திருப்புகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. All the blessings and goodness of this ministry I give it back to the church, Lord. ஒவ்வொரு வார்த்தையுள்ள வசனமும் அந்த வார்த்தையுள்ள ஜீவனம் ஒவ்வொரு இந்த வேருக்கும் சாருக்கும் பங்காக இருப்பது. அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வந்திருக்கும் சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் குடும்ப மக்களாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சாராக இறங்கட்டும். அந்த அந்த குடும்பத்தில் உள்ள அடி வேறு வரை அந்த ஆசீர்வாதம் இறங்கட்டும் அப்பா. Father, from the child to the adult, let the blessing flow into the families, Father. ஒரு குறைந்தவர்களுக்கு இவர்களை காணவே கூடாது ஆண்டவரே. Let them not see any lack from now on. இயேசு கிறிஸ்து நாமத்தில் போய் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. Jesus name I bless them and I bless them in Jesus name. வரும்போது அவர்களுக்கு இந்த குறை இல்லாமல் அவர்கள் இந்த சபையை விட்டு செல்லும் போது நிறைவாக திரும்பி போகட்டும் ஆண்டவரே. Let them come with lack, but they need, let them go with all the fullness of God. அந்த நிறைவு மேலும் பெருகி பெருகி பொங்கி மகிழ்ச்சியாக நிரம்பி வழியிட்டும் உங்களுடைய வாழ்வில் ஆண்டவரே. Let the fullness increase and overflow in the life, Lord. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுடைய நாமத்தை மையப்படுத்த அநேக மக்களுக்கு முன்பாக இவர்கள் சாட்சிகளாக நிறுத்தும் அப்பா. In Jesus name, Father, let them be for your glory. Let them stand as testimonies before people. எல்லாவற்றிலும் மேலாக உயர்த்தப்பட்ட இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால சபை மக்கள் அனைவரோடும் கொடுத்த ஜெபத்தை ஏறெடுக்கும் நல்ல பிதாவே. Father, we pray this with all the people in the church, Father. எல்லாவற்றிலும் மேலாக உயர்த்தப்பட்ட இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபத்தை ஏறெடுக்கும் நல்ல பிதாவே. ஆமென். We pray this in the matchless name of the Lord Jesus Christ. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உம்முள்ள பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சர்வ உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களில் நம் அனைவருக்குள்ளும் பெருகுவதாக. ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். வார்த்தையோடே இன்று எங்களை நிறைப்பையா, மனமதிதயவுள் மகத்துவ பரணி வந்தனமுமக்காமே. நின் திருநாமமதில் கேட்ட மனமாமொழிகள் சந்ததமே மதமிக பலனளித்திட தேவாரினரை பொருந்தி ஸ்தோத்திரம் புகழ் மகிமை கீர்த்தி துதிகணம் தினமுமக்கே. பாத்திரமே அதிசோமித பரணி பாத சரணாமே. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஒருவருக்கு ஒரு வார்த்தையை கடந்து சொல்லுவோம் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமென். மேலும் இந்த சத்தியத்தை நாம் தொடர்ந்து கேட்டு வார்த்தையிலே நம்முடைய வாழ்வு கட்டப்பட புதன் மற்றும் வெள்ளிக்கிழமையிலே ஏது செய்தானது உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. யூடியூப் சேனல் SFrancis கிரேஸ் வேர்ட் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலே மாலை 7 மணி முதல் 8 மணி வரை இந்த தேவ செய்தியானது உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளப்படும். அது மாத்திரமல்ல, தினமும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை தேவ செய்தியானது Facebook பேஜ் SFrancis கிரேஸ் வேர்ட் என்ற பேஜிலே உங்களுக்கு வழங்கப்படுகிறது. அதோட ப்ரொஃபைல் ID SFrancis GW. அதிலையும் நீங்கள் ரெக்வெஸ்ட் செய்து கொண்டு தேவ சத்தியத்தை நீங்கள் இலவசமாக கேட்டு மகிழலாம். சத்தியத்தை மறக்கவோ மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. வாழ்க்கை சூழ்நிலைகளை மாற்ற வாருங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். சிலர் இங்கே வர விரும்புகிறவர்கள் இந்த இட அட்ரஸ் நான் சொல்லுகிறேன், அதை நோட் செய்து கொள்ளுங்கள். இடம் நம்பர் 31 10வது தெரு, வடக்கு ஜெகநாத நகர், வில்லிவாக்கம். தினமும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7:30 மணி முதல் 10 மணி வரை இங்கே ஆராதனை நடக்கவிருக்கிறது. ஆகவே இந்த ஆராதனையிலே பங்கு கொள்ள விரும்புகிறவர்கள் விரும்பினால் நீங்கள் எங்களுடன் கலந்து கொள்ளலாம். சத்தியத்தை கேளுங்கள், சாதனையாளர்களாக மாறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென்.